ஓகே. அதே மாரி இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நான் எல்லார்கிட்டயும் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப படிச்சு முடிச்சுட்டு நம்ப என்ன பண்ண போறோம்? என்ன வேலைக்கு போறோம்? வேலைக்கு போனா நம்ம லைஃப் மாறுமா? எவ்வளோ வருமானம் எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ வருமானத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? அந்த வேலை கிடைச்சாலுமே, அந்த வேலையில என்ன குரோத் இருக்கும்னு நெனைக்கிறீங்க? என்ன மாரி வந்து ஃபியூச்சர் மாறிட்டு இருக்கு? லைஃப் உலகமே மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏஐ வந்துருச்சு, ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? எல்லாமே வந்து என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய வேலை எல்லாமே வந்து இப்ப ஆட்டோமேஷன் பண்றாங்க. ஓகேவா? எப்படிலாம் வந்து ஆளுங்கள குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. போன ஃபினான்சியல் இயர்ல எவ்வளோ பேர வேலைய விட்டு அனுப்புனாங்க. இந்த ஃபினான்சியல் இயர்ல இவ்வளோ பேர வந்து வேலைய விட்டு அனுப்ப போறேன்றாங்க. அப்ப அடுத்த ஃபினான்சியல் இயர்ல கண்டிப்பா அனுப்புவாங்க. நமக்கு இப்ப வந்து நீங்க உங்கள வேல தேட வேணாம், இல்ல வந்து வேலைக்கு வேணான்னுலாம் நான் சொல்லலைங்க. ஏன் வந்து வெஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன் வந்து வெஸ்டேஜையும் நீங்க கூட சேர்ந்து எடுத்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். வெஸ்டேஜ்ல உங்கள அப்படி அனுப்பிச்சுருவாங்க, இல்ல வெஸ்டேஜ்ல வந்து அப்படி நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி யாருக்காவது டவுட் இருக்கா? வந்து வெஸ்டேஜ்ல இந்த மாரி வந்து வெளிய அனுப்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது ப்ரோ? இந்த மாரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படி ஏதாவது பயம் இருக்கா? வாய்ப்பே கிடையாது.